பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி மாயமான சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதன் எதிரொலியாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. கோடை விடுமுறை என்பதால் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. பழைய குற்றாலம் அருவியில் நூற்றுக்கணக்கானோர் குளித்துக் கொண்டிருந்தனர். பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என பலரும் அருவியின் அருகே நின்றிருந்தனர். அப்போது திடீரென அருவியில் காட்டாற்று வெள்ளம் கொட்டியது. எதிர்பாராத வெள்ளப்பெருக்கால் அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். எனினும் குளிக்கும் பகுதியில் இருக்கும் கம்பிகளில் பலர் சிக்கிக் கொண்டனர். சிலர் வெள்ளப்பெருக்கில் இழுத்துச் செல்லப்பட்டனர். இதனை கண்ட வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பொதுமக்கள் என பலரும் உடனடியாக களத்தில் இறங்கி சுற்றுலா பயணிகளை பேராபத்தில் இருந்து மீட்டனர். வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்ட போதும் நெல்லையைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் அஸ்வின் மாயமானான். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மாயமான சிறுவனை தேடினர். மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோரும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். தீயணைப்புத் துறையினரின் தீவிர போராட்டத்திற்கு பிறகு சிறுவனை உயிருடன் மீட்க முடியவில்லை. 2 மணி நேரத்திற்கும் மேலான தேடுதலுக்கு பிறகு சிறுவன் அஸ்வின் சடலமாக மீட்கப்பட்டான். குளிக்க வந்த மக்கள் அதை ஒரு 6-7 பேர்கிட்ட உள்ளே இழுத்துட்டு போயிடுது. எல்லாரும் வெளியே வந்துட்டா ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ளே இழுத்துட்டு போயிடுது ஆற்றுக்குள்ள. வெள்ளத்தில் இப்போ அடித்து கொண்டு போனாலும் அவர் மீட்க போராடி வெள்ளத்தில் 1 கிலோமீட்டர் கீழே போயிடுது ஆற்றுல போய் மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். வயசுக்காரங்க வந்தாங்க, எல்லாரும் வந்து ஒத்துழைப்போட சேர்ந்து மீட்டு கொடுத்துருக்கோம். ஆமாம், ஒரு பிரேதமாக தான் ஆள் இறந்துருச்சு, மீட்க முடிஞ்சிச்சு. நாங்களும் போராடி பார்த்தோம். ஆமாம், போராடி மீட்டு இல்லாமங்கிற ஒரு எய்மில் தான் நாங்கள்லாம் வந்து இறங்கி மீட்டு போனோம். ஆனால் இறந்துட்டாங்க. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் கமல் கிஷோர், அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அசம்பாவிதம் ஏற்படுவதை தடுக்க சிறப்பு திட்டம் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். அதுக்கு ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் போடுறதுக்கு உண்டான வழி பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் அது வந்துடும். ஒரு ப்ரொபோசல் இஸ் ஆன் வே. அதோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. தட் வில் கம்ப்ளீட் சூன். ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருக்கீங்க. இந்த எச்சரிக்கை எப்படி வந்து இங்க செயல்பட்டிருக்காங்களா, செயல்பட்டிருக்காங்க. அதே மீறி கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. அதனால சம்பவம் நடந்திருக்கு. ஸோ தட் இதனிடையே தொடர் கனமழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள அருவிகள், அணைப்பகுதிகள் மற்றும் இதர சுற்றுலா பகுதிகளில் மறு உத்தரவு வரும் வரை பொதுமக்கள் குளிக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுந்தர மகேஷ்.